இது ஒரு அழகான கிராமத்து வீடு. அந்த வீட்டின் மாமியார் பெயர் காமாட்சி. அவருக்கு தங்கம் என்றால் உயிர். தன் மருமகள் வித்யா பெரிய பணக்கார வீட்டு பெண் இல்லை என்ற ஒரே காரணத்திற்காக அவளை துச்சமாக மதிப்பவர். ஏண்டி வித்யா, மணி 10 இன்னும் அந்த மிக்ஸி ஓடுற சத்தம் நிக்கல. என்னதான் அப்படி அரைச்சு கொட்டுறியோ? என் மவ சம்பாதிக்கிற காசு பூரா இந்த மளிகை சாமானுக்கே சரியா போயிடும் போல இருக்கே. இல்லத்த, நம்ம வீட்டு தோட்டத்துல விளைஞ்ச பிரண்ட கொஞ்சம் இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்து ஒரு புது வகையான துவையல் அரைச்சேன். உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு. ஓஹோ, துவையல் அரைச்சா மட்டும் போதுமா? எதிர் வீட்டு மீனாட்சி மருமகளை பாரு, போன வாரம்தான் கல்யாணம் ஆச்சு. அதுக்குள்ள மாமியாருக்கு 5 சவரன்ல செயின் போட்டிருக்கா. நீ வந்தியே வெறும் கைய வீசிக்கிட்டு. வந்து 1 வருஷமாச்சு. ஒரு குண்டுமணி தங்கம் கூட உன்னால வாங்க முடியல. இதுல துவையல் வேற ஒரு கேளா? காமாட்சியின் பேச்சு வித்யாவின் மனதை ஈட்டியாக குத்தியது. வித்யா அமைதியாக தன் வேலையை தொடர்ந்தாள். வித்யாவின் கணவன் ரகு ஒரு தனியார் கம்பெனியில் வேலை பார்க்கிறான். அவனுக்கும் அம்மாவை எதிர்த்து பேச தைரியமில்லை. நாட்கள் கடந்தன. திடீரென்று ஒரு நாள் ரகுவின் முகத்தில் வித்யா, எனக்கு எப்படி சொல்றதுனே தெரியல. கம்பெனில ஆட்குறைப்பு பண்றாங்க. நேத்து என்ன வேலையை விட்டு நிப்பாட்டிட்டாங்க. இனிமேல் இந்த வீட்டு செலவை எப்படி சமாளிக்க போறோம்னு தெரியல. கவலைப்படாதீங்க, திறமை இருக்கிறவங்களுக்கு எங்கேயும் பிழைப்பு இருக்கு. என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. என்ன யோசனை? எங்க பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு ரகசிய மசாலா பொடி செய்முறை இருக்கு. கடையில விக்கிற கலப்படமான பொடியை விட நம்ம தைப்பட செய்யற இந்த ஆரோக்கிய மசாலா நிச்சயம் மக்களுக்கு பிடிக்கும். நாம ஏன் இதை செஞ்சு விற்க கூடாது? ரகு தயங்கினான். ஆனால் வேறு வழி இல்லை. வித்யா தன் நகையை அடகு வைத்து முதலீடு செய்ய பார்த்தாள். ஆனால் காமாட்சி குறுக்கே வந்தாள். என்னது? என் வீட்டு மருமக தெருவுல மசாலா விக்க போறாளா? இந்த குடும்ப கௌரவம் என்ன ஆகிறது? அதெல்லாம் முடியாது. அத்த, கௌரவம் சோறு போடாது. உங்க பையனுக்கு வேலை இல்ல. நாம கஷ்டப்படுறத விட உழைச்சு சாப்பிட்றதுல கேவலம் இல்ல. நான் வீட்டுக்குள்ளேயே தான் தயாரிப்பேன். இவங்க கடையில கொண்டு போய் கொடுப்பாங்க. வித்யா விடாமுயற்சியுடன் வித்யா ஹோம்மேட் மசாலா என்ற பெயரில் தயாரிப்பை தொடங்கினாள். ஆரம்பத்தில் பக்கத்து தெருக்களில் மட்டும் விற்பனையானது. அந்த மசாலாவின் வாசனை வாங்கியவர்களை மீண்டும் தேடி வர வைத்தது. ருசி நாக்கிலேயே நின்றது. மாதங்கள் உருண்டோடின. ரகு இப்போது வேலை தேடுவதை விட்டுவிட்டு வித்யாவின் தொழிலை முழு நேரமாக கவனித்துக் கொண்டான். வருமானம் கொட்டத் தொடங்கியது. ஒரு நாள் மாலை நேரம், வித்யா, இன்னைக்கு ஒரே ஆர்டர்ல 50 கிலோ மசாலா கேட்டிருக்காங்க. ஒரு பெரிய ஹோட்டல்ல இருந்து இந்த ஆர்டர் வந்திருக்கு. நம்ம லாபம் மட்டும் இந்த மாசம் 50,000 ரூபாயை தாண்டும் போல. சந்தோஷம். இந்த பணத்தை வச்சு முதல்ல அத்தையோட ஆசைப்படி அவங்களுக்கு ஒரு தங்கச்சங்கிலி வாங்கி கொடுக்கணும். பாத்தீங்களா, மாமியார் தன்னை இகழ்ந்தாலும் வித்யா அவர் மீது அன்பாவே இருந்தா. ஆனா காமாட்சியின் புத்தி மாறவில்லை. வித்யா சம்பாதிக்கும் பணம் தன் மகனிடம் இருப்பதை விட மருமகளிடம் அதிகாரம் செல்வதை அவளால் தாங்க முடியவில்லை. காமாட்சிக்கு ஒரு பேராசை பிடித்த தோழி இருந்தாள். அவள் பெயர் சுசீலா. என்ன காமாட்சி, உன் மருமகள் ஓஹோன்னு சம்பாதிக்கிறா. ஆனா உனக்கு என்ன பிரயோஜனம்? அந்த பணத்தை எல்லாம் அவ பேர்ல தான் பேங்க்ல போடுறா. நாளைக்கு உன்னை நடுத்தெருவுல விட்டா என்ன பண்ணுவ? பேசாம நான் சொல்ற சீட்டு கம்பெனில அந்த பணத்தை முதலீடு பண்ண சொல்லு. 2 மாசத்துல பணம் டபுள் ஆகும். அதுக்கப்புறம் நீ ராணி மாதிரி இருக்கலாம். சுசீலாவின் பேச்சை கேட்டு காமாட்சிக்கு பேராசை வந்தது. வித்யா வீட்டில் இல்லாத நேரம் பார்த்து பீரோவில் வியாபாரத்திற்காக வைத்திருந்த 2 லட்சம் ரூபாய் பணத்தை காமாட்சி திருடினாள். எங்க, நாளைக்கு மூலப்பொருள் வாங்க வச்சிருந்த 2 லட்சம் ரூபாயை காணோம். பீரோ திறந்திருக்கு. என்னது? யாரு எடுத்திருப்பா? அம்மா, நீங்க யாராவது வந்தத பாத்தீங்களா? எனக்கு எப்படி தெரியும்? உன் பொண்டாட்டி எங்கேயாவது செலவு பண்ணிட்டு நாடகம் ஆடுவா. அப்போது டிவியில பிரேக்கிங் நியூஸ் ஓடியது. பொதுமக்களை உஷார். லட்சுமி சிட்பண்ட் என்ற பெயரில் போலி நிறுவனம் நடத்தி பலரிடம் கோடிக்கணக்கில் மோசடி செய்த கும்பல் கைது. இதில் பணம் போட்டவர்கள் ஏமாற்றம். செய்தியை கேட்டதும் காமாட்சிக்கு தலை சுற்றியது. மயங்கி விழுந்தாள். அவர்களுக்கு லேசான மாரடைப்பு. இனி அதிர்ச்சி இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். வீட்டிற்கு வந்த பிறகு காமாட்சி குற்ற உணர்ச்சியில் அழுதாள். ரகு, வித்யா, என்ன மன்னிச்சிருங்க. அந்த பணத்தை நான் தான் ஆசைப்பட்டு அந்த சீட்டு கம்பெனில போட்டேன். இப்போ எல்லாம் போச்சே. நான் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன். அத்தை, பணம் போனா சம்பாதிச்சுக்கலாம். ஆனா உங்க உயிருக்கு ஏதாவது ஆயிருந்தா நீங்க தான் எங்களுக்கு முக்கியம். அந்த பணம் போனதுனால நம்ம தொழில் நின்னுடாது. என் கையில இன்னும் மசாலா அரைக்கிற தெம்பு இருக்கு. நம்ம மீண்டும் சம்பாதிக்கலாம்.
வித்யாவின் இந்த வார்த்தைகள் காமாட்சியின் கன்னத்தில் அரைந்தது போல் இருந்தது. பணம் தங்கம்தான் முக்கியம் என்று நினைத்தோம். ஆனால் ஆபத்து காலத்தில் கை கொடுப்பது அன்புதான் என்பதை காமாட்சி உணர்ந்தாள். வித்யா, நான் உன்னை வேலைக்காரி மாதிரி நடத்தினேன். ஆனா நீ என்ன பெத்த தாயா பாத்துக்கற. இனிமே இந்த வீட்ல நான் மாமியார் இல்ல, உனக்கு ஒரு உதவியாளரா இருக்கேன். உன் மசாலா வியாபாரத்துல நானும் பாக்கெட் போட்டு தரேன். அதன் பிறகு காமாட்சி முற்றிலுமாக மாறினார். வித்யாவும் காமாட்சியும் சேர்ந்து தொழிலை பார்த்தனர். மாமியார் மருமகள் மசாலா என்று தங்கள் பிராண்ட் பெயரை மாற்றினர். ஊரே அவர்களை பார்த்து மெச்சியது. நீதி. வாழ்க்கையில் நாம் அணியும் தங்க நகைகளை விட நம்முடன் இருப்பவர்களின் நம்பிக்கையும் அன்புமே உண்மையான வைரம். ஒருவரை அவர் கொண்டு வரும் சீதனத்தை வைத்து மதிப்பிடாம அவர்களின் குணத்தை வைத்து மதிப்பிட வேண்டும்.